இவ்வளவு சிறப்பாக நடைபெற நன்கொடையை வாரி வழங்கிய நம்ம ஊர் தலைவர் அவர்களை ஊர் மக்கள் சார்பாக வருக வருக என வாழ்த்து வரவேற்கிறோம். குழந்தை கையில கோனைஸ் மாட்டின மாதிரி இவன் கையில மைக்கு மாட்டிக்கிச்சுப்பா. அதை கடிச்சு சப்பி நக்கி உருகி எடுத்துருவான். 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் 3வது பரிசு சுரேஷ். வாங்க தம்பி, வாழ்த்துக்கள். சரி சார். 2வது பரிசு தினேஷ். சரி. முதல் பரிசு லிங்கம். மச்சான் கப்பு வேணா அதுக்கும் சேர்த்து காசை கொடுத்துருன்னு கேட்டு பாடுறா. வா 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 ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்ல என்ன உங்க பையனாச்சே. என்ன பரவ போப்போ. அம்மா அம்மா, இவர் யார் 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்து பரிசெல்லாம் வந்து கொடுக்க சொன்னது? இவர் வந்து கொடுக்கலன்னு யாராவது அழுதமா? 2 வருஷமா இதே பழப்பா போச்சு. பையன் கஷ்டப்பட்டு ஓடி சம்பாதிக்கிறானே, அந்த காசெல்லாம் நாமளே எடுத்துக்கிறோமே கொஞ்சமாச்சும் நினைச்சு பார்க்கறாரா? சரி வாங்குறது வாங்கிட்டு போட்டோம், அட்லீஸ்ட் செலவுக்கு பணம் கேட்டா கொடுக்குறாரா? அதுவும் கிடையாது. எப்படிமா இப்படி இறக்கமே இல்லாதவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்க? அப்பா கிட்ட இருந்து பையன் டைவர்ஸ் வாங்கலான்னு ஒரு சட்டம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க, முதல் டைவர்ஸ் நான் தான் அவர்கிட்ட இருந்து வாங்குவேன். சிவகாமி, இந்த பணத்தை பத்திரமா பீரோல வை. ஏங்க இது உங்களுக்கே அசிங்கமா தெரியலையா? கஷ்டப்பட்டு அவன் ஓடி சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் நீங்களே வாங்கிக்கிறீங்களே. ஐயா வயல்ல இறங்கி ஓடி உழைச்ச காசு நான் வாங்கிட்டேன். இந்தா நான் அவங்ககிட்ட பணத்தை வாங்கினதை பத்தி சொன்னானே, அவன் முரட்டுத்தனத்தால ஒருத்தன் கைய காலை உடைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறானே, அதை பத்தி சொன்னானா? விளையாட்டுன்னு அடிப்படை தாங்க செய்யும். எல்லா காசையும் நீங்களே வாங்கிக்கிறீங்கன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணான் தெரியுமா? பாவம் இல்லையா அவன்? என்ன பாவம்? இவனுக்கு பாவம் பார்த்தா ராப்பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி இருக்கான மூத்தவன் சந்திரன். அவனுக்கு என்ன பண்றது? கோயில் கட்டி தான் கும்பிடணும். இவன் உங்களுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு பூரா ஊர் முழுக்க லிங்கத்தை பத்தி தான் பேச்சு. ஆமா ஆமா, இவனை பத்தி ஊருக்குள்ளதான் பேசுவாங்க. கொஞ்ச நாள்ல பாரு சந்திரனை பத்தி நாடே பேச போகுது. ஹலோ. சந்திரா, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ பிஸியா இருக்கியா இல்ல நான் அப்புறமா பேசட்டுமா? பரவாயில்ல, சொல்லுங்கப்பா. பொங்கலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையப்பா. ஐயோ, நான் வரணும் தான்ப்பா இருந்தேன். திடீர்னு ஒரு USA ப்ராஜெக்ட் வந்துடுச்சு. அந்த விஷயமா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அடுத்த வாரம் நான் கண்டிப்பா வரேன்ப்பா. ஓ அப்படியா, சரிப்பா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா. அது நீ நேர்ல வாயேன். நீ நேர்ல வாயேன், நம்ம பேசிக்கலாம். சரிங்கப்பா. நல்லபடியா நடக்கணும் முருகா. ஹலோ, தும்மல் போடுறதுக்கு வேற இட நேரமே கிடையாதா? இங்க வந்துதான் போடணுமா? உங்களை தாங்க. ஏங்க உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியாது. உங்களை எனக்கு தெரியுமா? அது எப்படி எனக்கு தெரியும்? அப்புறம் எந்த தைரியத்துலங்க ஒரு ஆம்பளை கிட்ட உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? இதே நான் பேசியிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு ஆசை இருந்தா நேரடியா பேச வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி விக்கல் தும்மல்னு நக்கல் பண்ணா என்னங்க அர்த்தம்? ஹலோ, அப்படிப்பட்ட பொண்ணு நான் கிடையாது. என் மனசுல உன்னை நினைச்சு நான் சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். அது மட்டும் நடக்கல, அதுக்கு காரணம் உன் தும்மல் தான். அப்புறமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இது என்னங்க வம்பா போச்சு? சரி, அப்படி என்னதான் நீங்க உங்க மனசுல நினைச்சீங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இது நல்ல கதையா இருக்குதே. நீங்க உலக அழகியாகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அது எப்படிங்க நடக்கும்? அதுக்கும் என் தும்மல் தான் காரணம். அதாவது பரவாயில்ல, எனக்கு லவரா வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ அதுக்கும் என் தும்மல் தான் காரணமா? நான் நினைச்சது மட்டும் நடக்காம இருக்கட்டும், அப்புறமா ஒண்ணு வச்சுக்கிறேன். முருகா, அழகான பொண்ணுங்களை படைக்கும் போது கொஞ்சம் அடக்கத்தையும் சேர்த்து கொடுப்பா. அந்த பொண்ணு என்ன மனசுல நினைச்சதோ அதை நடக்கவே கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா எரியிற தீலியா எண்ணெய ஊத்துற. என்ன நடக்க போகுதுன்னு பாரு.
அப்பா ம் ஒரு 100 ரூபாய் பணம் வேணும். இதுக்கு செல்ல பேலன்ஸ் இல்லை, ரீசார்ஜ் பண்ணோம், அதான். ஏண்டா ஊர்ல இருக்கவங்களாம் உனக்கு மிஸ் கால் கொடுப்பான், நீ வெட்டி அவங்ககிட்டலாம் பேசுறதுக்கு நான் காசு கொடுக்கணுமா? நீயும் மிஸ் காலே கொடு போதும். மிஸ் கால் கொடுக்க கூட பேலன்ஸ் இல்லைப்பா. ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுங்க. இதை கேட்கறதுக்கு வெக்கமா இல்லை உனக்கு? ஒரு 100 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியலன்னு வருத்தம் இல்லையா? உன்னை சொல்லி குத்தமில்லடா, உனக்கு பைக்கையும் செல்லியும் வாங்கி கொடுத்தானே உங்க அண்ணன், அவனை சொல்லணும். நீங்கள் ஒன்றும் சும்மா தர வேண்டாம், கடனா கொடுங்க. எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சதும் போய் அனுப்பி வைக்கிறேன். ஏன் வீண் பேச்சு? என்னால பணம் தர முடியாது. ஐயா அமெரிக்கா போறாராம், அமெரிக்கா. பெத்த அப்பங்கிட்ட கடன் கேட்டுக்கிட்டு. உங்கள் வீட்டில் ஒழுங்காக பணம் கேட்டால் கிடைக்காது. என்னாச்சு? சிவகாமி, கரண்ட் இருக்கா இல்லையா? ஏங்க மிக்ஸி ஓடுதே, காதுல விழலையா? அப்புறம் ஏன் ஓட மாட்டேங்குது? ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்குங்க. டேய் என்ன ஃபேன் ஓடல, எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பாரு. ஓசிலலாம் எவனும் ஃபேன் ரிப்பேர் பண்ண வரமாட்டான், தெரியும்ல? காசு கொடுக்கணும். நான் ஒன்றும் சும்மா கூப்பிடல, 50 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு எது 50 ரூபாயா? 50 ரூபாய்க்கு வீட்டு வாசல் வரைக்கும் தான் வருவான். ஃபேன் சரி பண்ணனா எப்படியும் 150 ரூபா ஆகும். அவன் கேட்குறானோ இல்லையோ, நீ கேட்க வச்சிருவ போல இருக்க. இந்த 100 ரூபாய் கொடு போதும் போ. பெத்த பையன் கேட்டால் 100 ரூபாய் தர மாட்டீங்க, வேஸ்ட்டாக ஃபேனுக்கு மட்டும் செலவு பண்ணி. ஃபேன் யூஸ் ஆகிற மாதிரி நீயும் யூஸ் ஆகி காட்டு. 100 ரூபாய் நான் 1000 ரூபாய் தரேன். இருங்க, ஃபேனு காயில் போயிடுச்சுன்னு 500 ரூபாய் பில் எழுதிட்டு வரேன். என்னப்பா மாட்ட தெரியாம முழிச்சிட்டு இருக்கியா? ஏன்பா ரேடியோ கண்டுபிடிச்சவங்க கூட இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டான்ப்பா. முதல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடு, இது அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணே, என்ன தம்பி? வீட்டில் ஃபேன் ரிப்பேராக இருக்கு, கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்க. ஒரு 200 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? கூட கொஞ்சம் கேட்டுக்கலாமோ? இந்தாங்க. என்ன தம்பி 10 ரூபா தான் அட்வான்ஸ் கொடுக்குற? எது அட்வான்ஸா? மொத்தமே அவ்வளோதான். இந்த பவர் பாண்டி கழட்டுறதுக்கு 100 ரூபா வாங்குவான், தெரியுமில்ல? நீங்கள் அங்கே போய் ஒன்றும் கேட்டும் வேண்டாம், ஆட்டம் வேண்டாம். ஃபேனுக்கு மேலே வருமே 2 வயரு, அதை பிரித்து விட்ருக்கேன், ஜாயின் பண்ணி விடுங்க போதும். அதை நீயே பண்ண வேண்டியதானே? எப்போ அந்த 10 ரூபாய் வாங்க போய் கடனாவது கழியும். இந்தாங்க, ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுட்டு பேசுகிற பேச்ச பாரு. வயரை மாட்டி விட்டுட்டு உடனே வந்துடாம கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாவலாலாம் பண்ணணும். அதான் உங்களை கை வந்த கலை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போ. எப்போ என் கடனை 10 ரூபா எடுத்துக்கிறாமா? லிங்கம், லிங்கம், லிங்கம். ஏண்டா டேய், என்னடா சொல்லி கூப்பிட்ட? ஸ்பீக்கர் அவுட்டா? லிங்கம், டாய் லிங்கம். கேட்டுருச்சா? நானே பேர் சொல்லி கூப்பிடுறது இல்ல, என்ன தைரியம் இருந்தா நீ கூப்பிடுவ? கூப்பிடுறது தானே பேருன்னு ஒன்று வச்சிருக்காங்க கிளவி. ஏன் மறுபடியும் அடிச்சா? கிளவின்னு சொன்னல அதுக்கு. வேற எப்படி கூப்பிடுறது பாப்பா? தாத்தான்னு கூப்பிடு. தாத்தாவா? நம்பவே முடியல. ஏன்டா பாக்குற, அங்க பாரு. ஓ இவரா? இந்த தேவங்க தான் கூப்பிட்டு டா போட்டு கூப்பிடுற அளவுக்கு சவாசம் வச்சிருக்கீங்களா? உங்களை சொல்லணும். நான் எப்படா உங்ககிட்ட சவகாசம் வச்சிருந்தேன்? நான் எங்க சொன்னேன்? அந்த பாப்பா தான் சொல்லிட்டு போகுது பெருசு. அவ பாப்பா, நான் பெருசா? மாத்தி மாத்தி அடிச்சது போதும், லிங்கத்தை கூப்பிடுங்க. நான் தாண்டா லிங்கா. பங்க மாதிரி இருக்க. ஓ அப்பா அவன் பேரை தான் உனக்கு வச்சிருக்காங்களா? பங்கமா? என் பேர் தாண்டா அவனுக்கு வச்சிருக்காங்க. இந்த வீட்டில் என் பேரனுக்கு வைக்க வேண்டாம்னு தலையா அடிச்சு சொன்னேன். யாராவது கேட்டாங்களா? இந்த மாதிரி தெருவில் போற தருதலையெல்லாம் வந்து என்னை கேவலப்படுத்துது. திருவண்ணாமலை மாதிரி ஏன்டா இத்தனை லிங்கம் வச்சுருக்கீங்க? எத்தனை லிங்கம் இருந்தா உனக்கு என்னடா? வாடா குட்டி லிங்கம். என்னடா எப்போ வந்த? டேய், ஒரே வீட்டில் ஒரே பேரை 2 பேருக்கு வைக்காதீங்கடா. சுண்ணாம்பு அடிச்ச பில்லர் மாதிரி இருக்கானே உங்க தாத்தா, அவனை டேய் சொன்னேன்னு உன் பாட்டி அடிச்சுட்டு போகுது. உன் பாட்டியை பாப்பா சொன்னேன்னு அந்த வெக்காத்தலை அடிச்சுட்டு போறான். ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி மாத்தி மாத்தி அடிச்சா அந்த காரியம் விளங்குமாடா? நல்ல காரியமா? பொண்ணு பார்க்க போற மச்சான். யாருக்கு? உங்க தாத்தாவுக்கு. எங்க அப்பன் தொல்லை தாங்க முடியலடா. அவன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டானாமா, அந்த பொண்ணை போய் என்னையும் பார்க்க சொல்றான். துணைக்கு நீ வா மச்சான். ஏய், கல்யாணத்துக்கு என்னடா இவ்வளோ அவசரம்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மச்சான்? சொல்லு. எங்க அம்மா கூட சண்டை போறதுக்கு ஆள் இல்லையா, அதுக்கு தான். வேறு பேசிட்டு இருக்காத, வாடா கூட. நல்லா வாஸ்தெல்லாம் பார்த்தா அமைப்பா தான் வீடு கட்டிருக்கிறானுங்க. டேய், யாரா மாப்ள? இதுல என்னடா டவுட்டு? நீதான். தெரியுதுல்ல,
அந்த குருட்டு கடை கைட்ரா. ஏன் கைட்ரா. தலைமுடி கலை. என்ன மசாஜ் பண்றியா? இந்த பார், நல்லா கரண்ட் கம்பத்துல அடிப்பட்ட காக்கா மாதிரி இன்னும் தலை, புரியுதா? டேய் 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 நில்றா. யாரா மாப்ள? நீ தான்டா மாப்ள. அப்போ நீ முன்னாடி போற? ஏன் கசகன சட்டை போட்டு வர மாட்டியா? நல்லா அயன் பண்ணி சட்டை, அதுவும் 2 சட்டை. என்னடா நான் நல்லா இருந்தா உனக்கு தானடா பெருமை. அது ஹோட்டல்ல பில்லு கொடுக்கும்போது தான் நீ நல்லா இருக்கணும். இப்போ இங்க நான் தான் நல்லா இருக்கணும். ஐயோ. வணக்கம். வணக்கங்க. பேக்லயே வா. வாங்க. வணக்கம். இன்னும் வாசப்படி வணக்கம் சொல்றாங்க. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச குடும்பமும். வணக்கங்க. 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 வணக்கம். இன்னும் எலெக்ஷன் நிற்க போறியா? டேய் யாரா மாப்பிள? நீ தான்டா மாப்ள. அப்போ எல்லாரும் உன்னைய பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறானுங்க. தெரியலையடா. தெரிலன்னா எந்திரிச்சு சொல்லு, நான் இல்லை மாப்பிள்ள, இவர் தான் மாப்பிள்ளன்னு சொல்லு. எழுந்துரு. சரியான இம்சடா. நீங்கெல்லாம் வெச்சக்கன் எடுக்காம என்னைய பார்க்கறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார் என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலி யூ ஆல் ஷுட் நோ ஒன் திங். டேய் என்ன இவங்கெல்லாம் கன்னியாகுமரி சுற்றி பார்க்க வந்திருக்க ஃபாரினர்ஸு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்க, தமிழில் சொல்லணும் தான் மாப்பிள்ளன்னு. டேய் நீ தான்டா மாப்பிள்ள. அவங்க கிட்ட சொல்கிறா மாப்பிள்ளன்ற தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்கிறான். முதல்ல மாப்பிள்ளை யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது நீங்க சொல்லி தான் தெரியுமா தம்பி? உட்காருங்க. என்னடா பேச கூட விட மாட்டேங்கிறாங்க. நீ நிறுத்தாம சொல்ல வேண்டியதாண்டா. உன்னை யாரா நிறுத்த சொன்னது? எழுந்துரு சொல்லு. எங்க இருந்து சொல்றது? சாப்பிடுங்க. தேங்க்ஸ். மாப்பிள்ளைக்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும் போல. ஆமா. பஜ்ஜியா? டேய் யாரா மாப்பிள்ள? நீ தான்டா மாப்பிள்ள. அப்புறம் நீ ஏன்டா பஜ்ஜி எடுத்து சாப்பிட்ற? அந்த போண்டாவையும் உன்னதான் மாப்பிள்ளன்றா. சொல்லு, இவர் தான் மாப்பிள்ளன்னு சொல்லு. ஏய் வாயில பஜ்ஜி இருக்குடா. துப்பிட்டு சொல்றா. துப்புனா வேஸ்ட் ஆயிடும்டா. ஏன்டா என் வாழ்க்கை வேஸ்ட் ஆகலாம், ஏட்ட நான் பஜ்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாதா? டேய் உனக்கு வயசு இருக்குடா, எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பஜ்ஜி ஆறிடும்டா. இப்போ நீ சொல்றியா இல்லை நான் கிளம்பட்டா? சொல்லு. 2 காஃபி, 1 சர்க்கரை இல்லாமல், அதில் சர்க்கரை இல்லாதது மாப்பிள்ளைக்கு. எப்படா நீ தான் மாப்பிள்ளைங்கிறத இன்டெரக்டாக சொல்லிட்டேன் பார்த்தியா? சூப்பர் ஆப்பு வச்சியா எனக்கு சக்கரைவாதி இருக்குன்னு. என்ன இல்லை உனக்கு சுகர் இல்லைன்னு. கேன்சர்னு சொல்ல போறியா? ஏன்னா புரிஞ்சும் புரியாமல் உட்காந்துருக்கவங்களுக்கு சாலமன் பாப்பையா மாதிரி விளக்கமாக சொல்ல போற அதானே? மூடிட்டு இருக்கியா நீ? சொல்றான் நம்ம மாப்பிள்ளன்னு. தைரியமா போய் காஃபி கொடுக்க. தேங்க்ஸ். எடுத்துக்க. தேங்க்ஸ். டேய் டிஸ்டர்ப் பண்ணாதடா. பொண்ணு ஃபுல்லா பார்க்க விடுறா. அது இல்லடா, காஃபி மாறிடுச்சு. காஃபி மாறிடுச்சா? அப்போ பொண்ணு கூட உன்னதான் மாப்பிள்ளை நினைச்சிட்டு இருக்காளா? சி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஃபோட்டோலாம் பார்த்து தானே உன்னை கூப்பிட்டுருக்காங்க. காஃபி வேணா மாறி இருக்கும். என்ன ஆனாலும் நீ தான்டா மாப்பிள்ளை. நம்பலாமா? இவளா? நானே தான். என்னடா உன்னை கூட கூட்டு வந்தேன் பாத்தியா? என் மூளையை முட்டை பொடி மாஸ் போடணும்டா. என்ன ஆச்சுடா மாப்பிள்ள? நீ மட்டும்தானே என்ன மாப்பிள்ளன்ற, உள்ள எவனுமே என்ன மாப்பிள்ளை நம்பல. வா போலாம். டேய் அப்படியே போனா நல்லா இருக்காதடா, ஏதாவது சொல்லிட்டு போலாம்டா. மெசேஜ் என்ன பண்ண சொல்லிட்டு வா. டேய் நில்றா. மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டு போறாரு? எஸ்எம்எஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எஸ்எம்எஸ் அனுப்புற வரைக்கும், லெட்டர் எழுதுற வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. உன் நம்பரை சொல்லு, நான் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு. ஏங்க பொண்ணு பார்க்க வந்தது அவன், எதுக்குங்க என் நம்பர் கேட்குறீங்க? சரி அவர் நம்பர் கொடு. அவனுக்கு நம்பர் இல்லைங்க, பிபி நம்பர் தான். சரி அதை கொடு. அது என் நம்பர் தாங்க. 98841955. ஓகே இரு. நான் சாமி கிட்ட வேணுனது என் அக்காவை பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கணும் தான். மாப்பிள்ளை ஏதாவது பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு காரணம் உன் தும்மல் தான். அதுக்கப்புறம் நீ தும்மல் போட்டா அது அபசகணும்னு ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன். ஜாக்கிரதை.
ஹலோ யாருங்க? நேத்து பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல, அங்க இருந்து பேசுறேன். அவனதான் அங்க பார்க்க போயிட்டு இருக்கேன். ஒரு 1 hour கழிச்சு பேசுங்க. கேட்டு வை, நான் 1 hour கழிச்சு கால் பண்றேன். சரிங்க. இருக்கிற வேலை பார்த்தாதுன்னு இது வேற. டேய், பொண்ணு பார்க்க போனா பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத அங்கேயே சொல்லி தொலை. அந்த பொண்ணோட தங்கச்சி சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாடா. டேய், உன்னை யாரு உன் நம்பர் தர சொன்னது? ஏதாச்சும் ஒரு பிபி நம்பர் தர வேண்டியதானே? அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல மச்சான். ஏன்டா உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல? என்னை விட அந்த பொண்ணுக்கு வயசு அதிகமா இருக்குண்டா. பார்த்து உனக்கே தெரிஞ்சிருக்குமே. மாப்பிள்ளை ஏதாவது பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு காரணம் உன் தும்மல். டேய், அது அவங்க காயின், இதை போடுறா. நீ ஒரு மைனஸ் போடு. இந்தா பேசு. ஆமா, யாரா? பொண்ணு வீட்ல இருந்து. மாட்டி விடுறடா. அட்ஜஸ்ட் பண்ணு. ஹலோ, மாப்பிள்ளை கிட்ட கேட்டியா? கேட்டேங்க. என்ன சொன்னாரு? மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்காங்க. அப்படியா? மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாருன்னா அதுக்கு காரணம் உன் தும்மல் தான். போடா டேய், மாப்பிள்ளை வேற பொண்ணு இழுத்துன்னு ஓட்டான்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளைக்கு பொண்ணெல்லாம் ஓகேங்க. ஆனா அவரு வரதட்சணை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாரு. 20 பொண்ணாக போடுவாங்க. அவரு கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாரு. ஒரு 25 பவுன் நகை போடுவாங்க. அவரு இன்னும் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாரு. ஒரு 30 பவுன் நகை போடுறோங்க. ஐயோ, என்னங்க அஞ்சஞ்சா கூட்டுறீங்க? 100 கூட்டுங்க. எது 100 அவர் ஒரு 150 பவுனாவது எதிர்பார்க்கறாரு. 150 பவுனா? அப்புறம் அவரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறாரு. 5 லட்சமா? அவள எனக்கு தர மாட்டாங்கடா. அது எங்களுக்கு தெரியாதா? அப்புறம் மாப்பிளையும் பொண்ணும் ஒன்னா வெளியே போறதுக்கு ஒரு 800 கேக்குறாருங்க. 800 அப்படின்னா? அதாங்க மாருதி 800. காரா? காரா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடு. நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மாப்பிள்ளை சொல்றாருங்க. இவன் அக்கா தங்கச்சி கூட பொறுக்கல. இவன் மட்டும் இல்ல, இவன் குடும்பமே உருப்படாது. பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு பயந்துகிட்டு இப்படி எல்லாத்தையும் அதிகமா கேட்டு அவாய்ட் பண்றீங்களா? அவன் ஒரு பொறுக்கி பொறுப்போக்கு. என்னாச்சு உனக்கு? டேய், என்னடா உன்னை பச்சை பச்சையா திட்டுறா? நீ ஃபீல் பண்ணாம இப்படி சிரிச்சிட்டு இருக்க? ஆரம்பத்துல எனக்கு கூட கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது அவன் என்ன திட்டல உன்னை திட்டானு. அதான் அடக்க முடியாம சிரிப்பா அள்ளிட்டு வந்துருச்சு. யார் இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருது? தெரியலையேம்மா. 98841955. இந்த செல் நம்பர் வச்சிருக்க லிங்கம் வீடு தானே? ஆமா. நீ யாரு? லிங்கம் வீட்ல இருக்கானா? இருக்காமா. நீ யாரு? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவனை வர சொல்லுங்க. லிங்கம், என்னம்மா? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்குடா. பொண்ணா? உன் வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. எதுக்கு? இந்தா, என்ன இது? படிச்சு பாரு. பஜ்ஜி ஸ்வீட்ஸ் 200 ரூபாய், பழம் பூ மாலை 100 ரூபாய், காஃபி டீ செலவு 250, மொத்தம் 550 ரூபாவா? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ மூக்கு பிடிக்க சாப்பிட்டீங்களே அந்த பில்லு. டேய், என்னடா இது? எங்களுக்கு தெரியாம பொண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? கல்யாணம் ஆகாத அண்ணன் ஒருத்தர் இருக்காண்டா உனக்கு. ஐயோ அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஹலோ, வீட்டில் பொண்ணுன்னு ஒன்று இருந்தால் 4 பேர் வந்து பார்க்க தான் செய்வாங்க. இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இதுக்கெல்லாம் போய் பில்லு கொண்டு வந்து கொடுத்தா என்ன அர்த்தம்? செய்வாங்க. நாங்க என்ன சத்திரமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்? வந்து போறவங்களுக்கு எல்லாம் செலவு பண்ண மரியாதையா 550 ரூபாய் பணத்தை கொடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. எதே? பஜ்ஜி வேணா வாங்கி தரேன், காசெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படியா? பணத்தை தராம நீ எப்படி நிம்மதியா தூங்குறன்னு நான் பாக்குறேன். பாப்போம் போ. உன் அக்காக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான். என்னடா இதெல்லாம்? பொண்ணு பார்க்க போனதெல்லாம் உண்மைதான். ஆனா எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க போனா உனக்கு ஏண்டா பில்லு வருது? அதானே கிளவா சந்திலியா பிட்ட போடுற. என்னடா பதிலியே காணோம்? அதான் சொல்றேன்ல, ஃப்ரெண்டுக்கு தான் பொண்ணு பார்க்க போனேன்னு. நம்மளனா என்ன பண்ண முடியும்? ஏய், ஒரு வேலைக்கு போக துப்பு இல்ல, பொண்ணு கேக்குதா பொண்ணு? அதான் அவனுக்கு இல்லைன்னு சொல்றேன். ஏய், எதனா பேசினா அடிச்சு கொன்னுடுவேன். அண்ணன் தன்னோட கம்பெனில வந்து வேலை செய்ய சொல்லி எத்தனை தடவை கூப்பிட்டா? போக தோணுச்சு அவனுக்கு. எவன் இல்லாம வேலை செய்யறான். இவன் செஞ்சா என்ன? என்னால சொந்தக்காரங்க வீட்டுலாம் கை கட்டிக்கிட்டு வேலை செய்ய முடியாது. ஓஹோ. என்னைக்கு யூஎஸ்ல வேலை கிடைக்குதோ அன்னைக்கு தான் நான் வேலைக்கு போவேன். அது வரைக்கும் நான் கண்ட வேலைக்கு போவேன் யாரும் எதிர்பார்க்காதீங்க. நான் போக மாட்டேன், சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. வீட்டுக்கு அடங்காதவன ஊர் அடக்குண்டா. பெருசா எதிர்பார்த்தேன், புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. ஹலோ, என்ன தூக்கமா? என்ன வேணும் உனக்கு? என் 550 ரூபாய் பணத்தை கொடு, உன்னை விட்டுடுறேன்.
இல்லனா நீ தூங்கவே முடியாது. ரோட்ல போறவனுக்கு பிச்சை போட்டாலும் போடுவானே தவிர ஓனா கொடுக்க மாட்டேன். வை போன. சச்சின் இப்படி தான் பண்றாரு. அப்படி என்னதான் அடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். ஏய் 1 செகண்ட், ஏதோ ஒன்று மறந்துட்டேன். இப்படி தட்டி பார்ப்பானுங்களா? என்ன கொடுமை சரவணா. ரெடி போடு. 8 இறங்கடா. மனசில் எல்லாருக்கும் பெரிய பிளேயர் நினைப்பு. கபில் தேவ் போலிங் போடுறாரு, சப்பா பேட்டிங் பண்றாரு, அதிகாரி பின்னால ஓனா முக்கான் கீப்பிங் பண்றாரு. பால போடுறா. ஏய் சப்பா, என்ன இல்லைங்க சார்? நாளைக்கு எங்களுக்கு டோர்னமெண்ட் இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணோம். எல்லாம் கிரவுண்ட் விட்டு வெளில போங்கடா. ஏன்டா பிபி வாயா, நாதஸ்வர வித்வாமா இருந்துட்டு ரவுடிசம் பண்றியா? இந்த பிஞ்சத்தெல்லாம் கூட்டு பின்னாடி போடா கீரை மண்டை. டேய் அல்ல கையே, பிராக்டிஸ் பண்ணிட்டா மட்டும் அப்படியே கப்பு வாங்கி கீச்சிட போறியா? படா போங்க ரவுடி சார். அப்படி சொன்னா கேட்க மாட்டானுங்கடா. போய் அவங்க செம்பை புடிங்கிட்டு நம்ம செம்பை நடு போ. சரி மச்சான். டேய் கேம் இப்போ முடிஞ்சிடும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இது என்ன உங்க அப்பா மட்டும் கிரவுண்டா? வந்துட்டாரா ஆட்டிக்கிட்டு? உங்க அப்பா ஊர் தலைவராக இருந்துக்கிட்டு என்னென்ன கோல்மால் பண்றான்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒன்னொன்னா எடுத்து விட்டுட்டா. ஐயோ விட்டாடா. டேய் அசடா. டேய் 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 அவர் டம்மி ரவுடி, அவனை போய் அடிச்சு. டேய் போடா. சந்திரா வாடா. பாப்பா சந்திரா, நல்லா இருக்கேன். வரேன்னு ஒரு தகவலும் சொல்லியாப்பா. பார்க்கணும் தோணுச்சுப்பா. அதான் ஆடா பேரா, நீ வந்த பிறகுதான் வீடே சந்தோஷமா இருக்கு. என்ன தாத்தா, பாட்டியை கூட்டிட்டீங்க, கோல்கெல்லாம் போலீங்களா? எங்கடா உங்க அப்பா போக விடுறான்? அதான் நீ வந்துட்டியே, கண்டிப்பா நாங்க போயிடுவோம். எங்க உங்க ஜெராக்ஸ காணோம்? அவனை என் ஜெராக்ஸ்னு சொல்லாத. ஏன்? என் பேரை வச்சுக்கிட்டு என்ன எல்லா இடத்துலயும் மாட்டி விடுறான். ஐயோ. உள்ள வாப்பா. சரி உள்ள போ. போலாம் போலாம். தம்பி தா ஹாய் அண்ணா. வா வா. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேனே, நீ எப்படி? நல்லா இருக்கேன்டா. என்ன தூக்கமா? ஆமாண்ணே, நைட்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தேன். அதான் போய் சொல்றா. நைட் எல்லாம் நெட்ல படம் பார்த்துட்டு இருந்தா. என்ன திட்டலனா இந்த வீட்ல யாருக்குமே தூக்கம் வராதா? சரி சரி, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. போய் குளிச்சிட்டு வாடா. வாங்கண்ணே, வாங்க வாங்க. என்ன எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? எதனா பிரச்சனையா? ஐயோ பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைங்க. தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். எல்லாரும் தம்பியை பார்க்கணுமா, அப்படியே தம்பி கிட்ட வேலையும் கேட்கணுமா. வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போலாம்ல. சந்திரா, என்னப்பா? உன்னை பார்க்கணும்னு உங்ககிட்ட வேலை கேட்கணும்னு ஊரே ஒன்னா கூடி வந்திருக்கு. நீயே வந்து பேசுவா. வா. சரிப்பா. வணக்கங்க. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணு கம்ப்யூட்டர் எல்லாம் படிச்சிருக்கா. உங்க கம்பெனில ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க தம்பி. சார் இது என் சர்டிஃபிகேட், ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க. திருவனந்தபுரத்துல கூடிய சீக்கிரம் நம்ம கம்பெனியோட ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோம். அந்த விஷயமா தான் நான் வந்திருக்கேன். அப்படியா தம்பி? அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர் பசங்க எல்லாருக்குமே வேலை போட்டு கொடுக்குறோம். சரிங்க. சரி சரி, போயிட்டு போலாம் வாங்க. நான் ஊர் தலைவராக இருந்து ஊர் பிரச்சனையை தீர்க்கிறத விட உன் தம்பி பிரச்சனையை தீர்க்கிறது தான்ப்பா பெரும்பாடா இருக்கு. முன்ன பின்ன யோசிக்க மாட்டேறான். சட்டு சட்டுன்னு கோவம் வருது. யாரை வேணாலும் அடிச்சிடறான்ப்பா. அவனை பத்தி கம்ப்ளைண்ட் வராத நாளே இல்லப்பா. சந்திரா, நீ சொன்னா கண்டிப்பா கேட்பான்ப்பா. பிரச்சனை எதுவும் பண்ணாம ஒழுங்கா இருக்க சொல்லுப்பா. சரிப்பா, நான் தம்பி கிட்ட பேசுறேன். வாண்ணே. என்னடா இன்னுமேடா குளிக்காம இருக்க? ஆமா, இவ்வளவு சீக்கிரம் எழுப்பி விட்டா யார் தான் குளிப்பாங்க? இது சீக்கிரமாடா உனக்கு? ஏன்டா இப்படி இருக்க? அப்பா உன்னை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்றாரு தெரியுமா? எல்லாம் உன்னாலதான். நான் என்னடா பண்ண? உன்னை யார் இவ்வளவு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில ஓபன் பண்ணி இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வர சொன்னது? நீயும் என்ன மாதிரி இருந்திருந்தா அப்பா ஏன் என்ன திட்ட போறது? கிண்டலா? இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கேடா. சந்திரா, பக்கத்து ஊர்ல இருந்து உனக்கு பொருத்தமான வரணும் வந்திருக்கு. நல்ல ஃபேமிலிப்பா. பேசி முடிச்சு விட்டோமாப்பா? ஆமாண்டா, பொண்ணு கூட டாக்டருக்கு படிச்சிருக்கான். பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனா பெரிய வாயாடி. பரவாயில்லையா? உன்னை யாராவது கேட்டாங்களா? சாப்பிட்றேன். நீ என்னப்பா சொல்ற? அப்பா, உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த பொண்ணு பார்க்கறது கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் இப்போ வேண்டாம். வெளியே தெரியாமல் இருக்கிற என் கம்பெனி என்னைக்கு ஹைதராபாத் நம்பர் 1 கம்பெனியாக வருதோ அன்னைக்கு தான் நான் என் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும். வேலை வெட்டி இல்லாத வெட்டி பசங்களை எல்லாம் பொண்ணுக்கு தேடி வரும்போது நீ ஏப்பா பொண்ணு வேண்டாங்கிற? ஐயா என்ன என்ன தாத்தா, வயசான காலத்தில் சிக்கனை கடைக்கு போய் பல்ல உடச்சிக்காத, பொக்கே எடு போகுது. அவனுக்கும் கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சுல்ல. பொண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு இதான் ஒய்ஃப்னு சொல்லிடுவானு பயமா இருக்கு.
டேய் உனக்கு அவசரம்னா நீ கல்யாணம் பண்ணிக்க. எதுக்கு என்ன பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றோம்? நான் ஒருத்தன் இந்த வீட்டில் படுற அவஸ்தை பத்தாதுன்னு புதுசாக வேற ஒரு பொண்ணை கூட்டு வந்து அவளையும் அவஸ்தைப்பட வைக்கணும். வேற யாரா கல் எறிஞ்சிருப்பா? எல்லாம் அந்த பக்கத்து தெரு பசங்க வேலையா தான் இருக்கும். இன்னைக்கு நைட் அவனுக்கு வீட்டை கல் அடிச்சு நொறுக்கிடும்டா. ஏய் சும்மாறா. ஏற்கனவே அப்பா என் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காரு. இப்போ கை வச்சா தப்பாயிடும். உடனே ஊருக்கு போயிட்டார்ல, அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? சும்மாருன்னு சொல்கிறேன்ல. இவங்களெல்லாம் எப்போ எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ ஏதாவது செஞ்சால் ஊர் பிரச்சனை ஆகிடும். என்னடா டேங்கர் மூக்கணும் பீரங்கி மூக்கணும் ஜோடியா வரானுங்க? எங்கேயாவது மூக்கு போட்டு போறானுங்களா? உங்க அப்பா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பா எங்கேயோ வெளியே போயிருக்காராம். என் பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். அவனை நம்பியோ என் மூஞ்சிக்காகவோ யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. உண்மை தானே சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரும் வெளியே போயிட்டாரு. நீங்க கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். சார் ஏற்கனவே எனக்கு பணக்குடியில் பொண்ணு பார்க்க கூட போய் படாத பாடுபட்டிருக்கேன். இன்னும் அந்த பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. நீங்கள் பெரியவங்க யாரையாவது கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும். அவன் ஒரு மனுஷன், அவன் கூட பொண்ணு பார்க்க போயிருக்கீங்க. என்னை கூப்பிட்டு நானே போயிருக்க மாட்டேன். அவனை என் மகனை ஒன்றா தம்பி பாடுறா. உன் கூட வந்து அசிங்கப்பட்டதுனால இப்போ தம்பி என் கூட வரது யோசிக்குது. ஆமா என் கூட வந்து அசிங்கப்பட்டாரு. அவர் கூட போங்க தம்பி, ஆஸ்கார் அவார்டு வாங்கி கொடுப்பாரு. டேய் உங்க அப்பா ஓவரா பேசுறான், சொல்லி வை. அப்படிதான்டா பேசுவான். என்னடா பண்ணுவேன்? உன்னால இவனை அடிக்க முடியுமா? எங்க அப்பனோட கிளாஸ்மேட் ஆச்சுன்னு பாக்குறேன். அவனை அப்படியே ஓடி போயிட்டு சொல்லு. டேய் ஓப்பனா நான் அப்படி நினைச்சனடா. போன வாரம் தூக்கி போட்டு மிதிக்கல, அதை பார்த்து நீ சிரிக்கல. நன்றி கேட்டவனே. யாரை பார்த்து நன்றி கேட்டவன் சொன்னேன்? எங்க அப்பா ஒல்லியா இருந்தா ஈஸியா தூக்கி போட்டு மிதிச்சிட்ட. இவன் சென பண்ணிமா இருக்கா, எப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறது? வேணா அப்படியே உருட்டி விட எட்டி நெஞ்சு மேலே மிதிக்கிறேன். ஏண்டா இப்ப அவனை தூக்கி போட்டு நெஞ்சிலேயே மிதிக்கணும், அதை பார்த்து நீ சிரிக்கணும். உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசைப்பட்டேன் பாரு, அது தப்பாடா? ஐயோ அப்பா என்னையே சந்தேகப்பட்டியப்பா. கடைசி வரைக்கும் நான் பிள்ளையா வேணும்ப்பா. எனக்கு கல்யாணமே வேணாம்ப்பா. ஏய் இங்க நடிக்கிறதுக்கு எங்கேயாவது கூத்துல போய் நடிச்சீங்கன்னா கோட்டரும் கோழி பிரியாணியாவது கிடைக்கும்டா. ஏய் என் அப்பனை எவ்வளவுனா அசிங்கமா பேசிக்கோ. ஆனா என்னை பத்தி ஏதாவது பேசினேன் அவனை கல் எடுத்து அடி போன. இவனுக்கு கிடைக்கிறானுக்கு தம்பி. பொண்ணு ஊரு வள்ளியூர் தான். வாங்க 1 மணி நேரத்துல வந்துடலாம். டேய் நீயும் வாடா போயிட்டு வந்துடலாம். அவன் வேண்டாம் தம்பி, காரியத்தையே கெடுத்துருவான். இன்னது காரியத்தை கெடுத்துருவனா? அப்ப பொண்ணு பார்க்க போலியா? தேவசத்துக்கு தான் போறீங்களா? டேய் நல்லா கேட்டு போடா. உன்னை ஏதோ சாவு விட்டு கூப்பிடறான்னு நினைக்கிறேன். ஏண்டா வீடு அழகா இருக்குல்ல? இலக்கியா வாங்க போற. அண்ணா சாப்பிடுங்க. ஐ ஸ்வீட் பஜ்ஜி. சரி சரி சாப்பிடுங்க. மச்சான் பொண்ணு ஓகே ஆயிடுமா? கண்டிப்பா. என்னங்க இது இவ்வளவு அசால்ட்டா மரியாதை எல்லாம் போடுறீங்க? நீ பாக்குற வேலைக்கு இது போதும். சாப்பிடு. 2 பஜ்ஜி ஒரு ஸ்வீட், 2 பஜ்ஜி ஒரு ஸ்வீட். என்னடா சொல்லிட்டு போறாங்க? சரி விட்றா, அவங்க கிடக்குற நல்ல கை. மச்சான் ஜாங்கிரி பஜ்ஜி சூடா இருக்கு, ஆறதுக்குள்ளேயே சாப்பிடலாம்டா. வேண்டாம்பா, அனுபவப்பட்ட வரைக்கும் போதும். இதையும் நீங்களே தின்னுங்க. பெரிய மனசுரா உனக்கு. இதையும் போட்டுக்குமா? யார் வந்திருக்கா தெரியுமா? யாரு? நீயே போய் பாரு போ. பஜ்ஜியா சாப்பிட்றா? வேண்டாம் சாப்பிடுங்கிறல்ல. நல்லா இருக்கா சாப்பிட்றா. விடேன்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் வரியா? பஜ்ஜி. ஏய் ஏற்கனவே 550 ரூபாய் பாக்கி. இன்னும் பொண்ணு கூட பார்க்கல, அதுக்குள்ள சாப்பிட்டு காலி பண்ணியாச்சா? சத்தியமா நான் சாப்பிடலைங்க. எல்லாம் என் ஃப்ரெண்டும் அவங்க அப்பாவும் தான் சாப்பிட்டாங்க. உன் ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ளன்னு ஏன் முன்னாடியே சொல்லல? உங்க அக்கா தான் பொண்ணுங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? பணக்குடியில இருந்து வள்ளியூருக்கு வீடு மாறின கதையை என்கிட்ட சொன்னீங்களா? அந்த வீடு ராசியில இருந்தா அதை வித்துட்டு இங்க வந்துட்டோம். அதே மாதிரி தாங்க நானும் உங்க வீடுன்னு தெரியாதனமா வந்துட்டேன். பரவாயில்ல, இவன் மட்டும் பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா நான் பத்திரகாளியா மாறிடுவேன். போ. இப்ப மட்டும் என்னடா தெரிஞ்சு போனா? மச்சான் அப்பாவுக்கு ஜாங்கிரி ரொம்ப பிடிச்சிருக்கான். அந்த பொண்ணுகிட்ட சொல்லி இன்னொரு பிளேட் வாங்கிக்கூட. இல்ல ஜாங்கிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னப்பாச்சு வருமா? கேட்கறதெல்லாம் உன்னால சாப்பிட முடியாது. கம்மி இருக்கியா? என்ன மச்சான் காஃபியும் காணாம பொண்ணையும் காணா? பொண்ணை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, பொண்ணு பிடிச்சிருக்குங்கிற வார்த்தையை தவிர வேற ஏதாவது வந்துச்சு அப்பனும் புள்ளையும் சாப்பிட்ட பஜ்ஜியும் வெளியே வந்துடும். கரெக்ட். எனக்கு பழக்கம் இல்லைங்க.
கிரீலும் என்னடா டேய் எங்கடா போற? காபி ஸ்வீட்டு பஜ்ஜி இந்த வீடு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறத மட்டும் என் பையன்கிட்ட பேசி முடிவு பண்ணி இந்த தம்பி கிட்ட சொல்லி அனுப்பிடுறேன். அங்க ஒருத்தன் என்னடா என்ன பொண்ணு பாக்குற தரகர் நினைச்சு பஜ்ஜியை தூக்கி மூஞ்சில வீசாத குறையா வீசிட்டு போறான். நீங்க என்னடா பொண்ணு பிடிக்கலன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்கல்ல? ஏன்டா உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல? பொண்ணெல்லாம் அழகா தான்டா இருக்கு. ஆனா நாங்க பொண்ணு பார்க்க போன விஷயம் எங்க மாமாவுக்கு தெரிஞ்சோன்னே அந்த பொண்ணோட எங்க வீட்டுல வந்து உட்காந்துட்டான். என்னென்ன பண்ண சொல்றேன்? என்னடா உங்க மாமா பெரிய கிளியோபட்ரா பெத்து வச்சிருக்கான். அந்த கிழிஞ்சு போன வாங்கி இந்த பொண்ணு எவ்வளவு பொண்ணு பிடிக்கலன்னா பத்திரகாளியா மாறிடுன்னு வேற சொன்னாலே. அவ ஃபோன் பண்றதுக்குள்ள நாமளே அவகிட்ட பேசிட வேண்டியதான். ஹலோ, ஆமாங்க லிங்கம் பேசுறேன். ஒரு சந்தோஷமான விஷயங்க. என்ன? உண்மையிலேயே உங்க அக்கா ரொம்ப கொடுத்து வச்சாங்க. எப்படி? பொண்ணு பார்க்க வந்தால மாப்பிள்ள அவனுக்கு உங்க அக்காவை பிடிக்கலையா? என்ன சொல்ற? ஆமாங்க, அவனை மாதிரி ஒரு அயோக்கியனை நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது. அவன்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், ஏன் கஞ்சா கூட அடிப்பான். அவனை மட்டும் உங்க அக்கா கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, வாழ்க்கை பூரா அழுதுட்டே தான் இருந்திருக்கணும். நல்ல வேலைங்க, அவன் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். அப்புறம் இன்னைக்கு பொண்ணு பக்கம் வந்தப்போ எப்படியும் ஒரு 550 ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க. இப்போ 1000 ரூபாவை எடுத்து வச்சிருக்கேன். எப்படி நீங்களே வந்து வாங்கிக்கிறீங்களா இல்ல நானே வந்து கொடுக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், பணத்தை அவர்கிட்டயே கொடுத்துரு. பணத்தை கொடுத்த கோவத்துல எங்க அக்காவை பத்தி தப்பா பரப்பி விட்டுற போறாங்க. ஆமாங்க ஆமாங்க, செஞ்சாலும் செய்வான். அப்படிப்பட்டவன் தான் அவன். அப்போ பணத்தை திருப்பி அவன்கிட்டே கொடுத்துடலாமா? உடனே கொடுத்துரு. சரிங்க. அப்படியே பக்கத்துல உங்க அக்கா இருந்தாங்கன்னா கொஞ்சம் போனை கொடுங்களேன். சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, அக்கா கிட்ட நானே சொல்லிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. பரவாயில்ல சொல்லு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு சொல்லி அனுப்புறீங்களா? எதுக்கு? உங்களை பொண்ணு கேட்டு வரதான். பொண்ணு கேட்டு வரவா? மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை இவனுங்கள மாதிரிலாம் கிடையாதுங்க, ரொம்ப நல்லவர், பக்கா ஜென்டில்மேன். அதான் யாருன்னு கேக்குறேன். நான் தாங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது உனக்கு தான் முதல்ல சொல்ல. என்னண்ணே, நான் கொடுத்த 10 ரூபாயில டீயை வாங்கி சாப்பிட்டுட்டு என்னையே கண்டுக்காம இருக்கீங்க பாத்தீங்களா? ஆமாடா, நீ கொடுத்த 10 ரூபாய் தான் என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கேன். HDFC பேங்க்ல பணம் போட்டிருக்கேன். போதா குறைக்கு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கியிருக்கேன். போடா டே. என்னண்ணா இவ்வளவு கோச்சுக்கிறீங்க? பின்ன கோச்சிக்காம பாடுறாங்க. என்னாச்சுண்ணே? ஏன்டா ஃபேன் ஒயரை புடிங்கி விட்டவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணலன்னு சொன்னியாடா என்கிட்ட? எந்த மடையனாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணாம வயல கை வைப்பானா? கரெக்டுண்ணே, அப்படி நினைச்சுதான் நானும் இவர்கிட்ட ஒன்றும் சொல்லாம விட்டுட்டேன். சரி, நடந்தது நடந்துடுச்சு. வீட்டில் டிவி ஓடாம இருக்கு, கொஞ்சம் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்கண்ணே. உங்க ஃபேமிலி சாவகாசமே வேணாண்டா. ஷாக் அடிச்சு அந்த இடத்துல தொங்குறப்போ தாத்தா காப்பாத்துறேன்னு சொல்லி பெரும்பால பின்னிட்டாரு, தெரியுமா உனக்கு? நல்லது தானே பண்ணிருக்காரு. கிழிச்சாரு. காப்பாத்தணும் பக்கத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியதானே. 100 ரூபா வாங்கிட்டியான்னு என்ன சொல்லி சொல்லி அடிச்சாரா. ஆனா நீ 10 ரூபா தான்டா கொடுத்த. சரி, கொஞ்சம் என்னன்னு போய் பார்த்துட்டு. 20 ரூபா தான் கொடுக்குறேன். சாரி, டாக்டர் செலவு 50 ரூபா ஆச்சு தெரியுமா? சரிண்ணே, ஏன்னா டென்ஷன் ஆகிறீங்க? ஐயா பேசிட்டு இருக்கலாண்ணே, வச்சுக்கோ. சரி சரி, என்ன ரிப்பேர்னு சொல்லு. ஒன்றும் பெரிய ரிப்பேர்லாம் பண்ண வேணாம். வாடிக்கு போனீங்கன்னா அங்கே கேபிள் டிவி ஜங்ஷன் இருக்கும், தெரியுமா? ஆமாம், பெரிய திருநெல்வேலி ஜங்ஷனு. என்ன நீ ஒயரை பிடிங்கிட்டு வந்திருக்க போற, நான் போய் மாட்டி விட்டுறேன். கரெக்டுண்ணே. அப்புறம் இன்னொரு விஷயம், கேபிள் டிவி வயர் பக்கத்துலயே கரண்ட் கம்பி இருக்கு. கேபிள் டிவி வயர் நினைச்சு கரண்ட் கம்பியை தொட்டு ஷாக் அடிச்சு தொங்கி கிடக்க போறீங்க காக்கா மாதிரி. இந்த நக்கல் தானே